அருமையானவர்களே, அல்லாஹு தஆலா இந்த பூமியில் அவன் ஒரு வரைமுறையை, தனக்கென்று ஒரு வழமையை வைத்திருக்கின்றான். இன்று முஸ்லிம்கள் ஏராளமான சோதனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்? அதற்கு என்ன காரணம்? அல்லாஹ் தன்னுடைய வழமையை பற்றி, தன்னுடைய அந்த சுன்னாவை பற்றி சொல்லும் போது, இன்னல்லாஹ லா யுகையிரு மிம்மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம், மனிதர்கள் தங்களுடைய தீய கெட்ட நடத்தைகளை விட்டு தங்களை மாற்றிக்கொள்ளாத வரை நிச்சயமாக அல்லாஹும் எந்த ஒரு மாற்றத்தையும் அவர்களிடத்தில் கொண்டு வரவே மாட்டான் என்பதாக குர்ஆனினுடைய 13வது அத்தியாயம் 11வது வசனத்தில் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். மக்கள் எதுவரை தங்கள் நிலைமைகளை, தங்கள் பண்புகளை, தங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றிக்கொள்வதில்லையோ அதுவரை அல்லாஹ் அவனுடைய வழமையை, அவனுடைய சுன்னாவை அவனும் மாற்றுவதில்லை. அல்லாஹ் கொடுத்த மார்க்கத்தை மக்கள் மாற்றிக்கொண்டால் அல்லாஹ்வினுடைய நியமத்துக்கு நன்றி செலுத்துவதற்கு பதிலாக, அல்லாஹ் கொடுத்த நியமத்துகளுக்கு நன்றி உள்ளவர்களாக, அருட்கொடைகளுக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்பதற்கு பதிலாக, அல்லாஹ் கொடுத்த துன்யாவை கொண்டு மறுமையை தேடுவதற்கு பதிலாக, அல்லாஹ் கொடுத்த துன்யாவை கொண்டு அல்லாஹ்வுடைய தீனுக்கு உதவி செய்வதற்கு பதிலாக இந்த உலகத்தின் பக்கம் அவர்கள் சாய்ந்து விட்டால், உலக மோகங்களின் பக்கம் அவர்கள் திரும்பி விட்டால், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இந்த துன்யாவிற்காக அவர்கள் கைவிட்டு விட்டால், அல்லாஹ் அவனுடைய இந்த நிலையை, அவன் இந்த உம்மத்திற்கு என்ன அருள் புரிந்தானோ அந்த நியமத்துகளை மாற்றி விடுவான். அல்லாஹ் சொல்கிறான், வைதா அராதல்லாஹு பிகௌமின் சூஆ, மக்கள் அல்லாஹ்வின் நியமத்துக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்பதற்கு பதிலாக இறை நிராகரிப்பையோ நன்றிகெட்டத்தனத்தையோ இந்த துன்யாவிற்காக தீனை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கோ சென்று விட்டால், அப்படிப்பட்ட மக்களுக்கு அல்லாஹு தஆலா தண்டனையை முடிவு செய்து விட்டால், வைதா அராதல்லாஹு பிகௌமின் சூஆ, அப்படிப்பட்ட மக்களுக்கு அல்லாஹ் தண்டனையை முடிவு செய்து விட்டால், ஃபலா மரத்த லஹு வமா லஹு மின் தூனிஹி மின் வால், அந்த தண்டனையை யாராலும் தடை செய்ய முடியாது, யாராலும் அந்த தண்டனையிலிருந்து பாதுகாக்க முடியாது. அவர்களை ரட்சிப்பவர்கள், அவர்களை காப்பவர்கள் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய இந்த வசனம் உலக முஸ்லிம்களாகிய நமக்காக இன்று இறக்கப்பட்டதை போன்று இருப்பதை நாம் பார்க்கிறோம். உலகத்திலே முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட சோதனை, அவர்களுடைய நாடுகளிலோ அல்லது மற்றவர்களின் நாடுகளிலோ, அவர்கள் சிறுபான்மையாக வசிக்கிற நாடுகளில் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, அதற்குரிய பதிலைத்தான், விளக்கத்தை தான் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் தருகிறான். நீங்கள் உங்களது நிலையை மாற்றிக்கொள்ளாத வரை, உங்களுக்கு இட்ட கட்டளையை நீங்கள் மாற்றிக்கொள்ளாத வரை நான் உங்களுக்கு செய்த அருளை மாற்ற மாட்டேன். உங்களுடைய செயல்தான் என்னுடைய முடிவுக்கு காரணம். நான் தண்டனையை முடிவு செய்து விட்டால் அந்த தண்டனையை ரத்து செய்ய முடியாது, மாற்ற முடியாது. அருமையானவர்களே, அல்லாஹ்வுடைய உதவிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் நம்மை பாதுகாப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு கிடைப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கையாளர்களே, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, முஃமின்களே என்று நம்மை அழைத்து பேசுகிறார். இன்று முஸ்லிம் சமுதாயத்தில் பலருக்கு ஈமான் என்றால் என்ன என்று தெரியாமல் இருக்கிற நிலையை பார்க்கிறோம். இவர்களாக விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லது எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள், ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வாக்குகளை நாங்களும் அடைய வேண்டும் என்பதாக விரும்புகிறார்கள். அல்லாஹ் யாரை பார்த்து சொல்கிறான்? நம்பிக்கை கொண்டவர்களே, ஈமானுடையவர்களே, ஈமான்தாரிகளே என்று நம்மை பார்த்து அழைக்கிறான்.
இந்த ஈமானுக்குரிய அர்த்தத்தை, அதனுடைய கருத்தை, அந்த ஈமான் எதை தன்னிடத்தில் எதிர்பார்க்கிறது, எதன் மூலமாக ஈமான் நிறைவு பெறும், முழுமை பெறும், சரியான ஈமான் எது என்று தெரியாமலேயே அதை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வாக்கு தங்களுக்கும் கிடைக்கும் என்று நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வெற்றியை அல்லாஹ் நமக்கு கொடுத்து விடுவான் என்பதாக எதிர்பார்க்கிறோம். அருமையானவர்களே, உண்மையான முஸ்லிம்களாக நாம் இருந்தால் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்கும். நம்முடைய துஆவை நாம் செய்கிற பிரார்த்தனையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ்வுடைய உதவி அது எப்போது வரும்? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இன் தன்சுருல்லாஹ் யன்சுருக்கும் வ யுஸப்பித் அக்தாமக்கும், நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவி புரிந்தால் அவனும் உங்களுக்கு உதவி புரிந்து உங்களுடைய பாதங்களை உறுதியாக்கி விடுவான் என்பதாக குர்ஆனினுடைய 47வது அத்தியாயம் 7வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நீங்கள் அல்லாஹ்வுடைய உதவியாளர்களாக மாறினால் அவன் உங்களுக்கு உதவுவான். அல்லாஹ் நம்மை அழைக்கிறான். அல்லாஹ்வுக்கு நாம் எந்த அளவுக்கு உதவி செய்கின்றோம், அல்லாஹ்வினுடைய அழைப்புக்கு நாம் எந்த அளவுக்கு பதில் கொடுக்கிறோம். ஒரு நாளைக்கு 5 தடவை ஹய்யால ஸலாத், ஹய்யாலல் ஃபலாஹ், தொழுகையின் பக்கம் விரைந்து வாருங்கள், வெற்றியின் பக்கம் விரைந்து வாருங்கள் என்பதாக அல்லாஹ் அழைக்கிறான். அந்த அழைப்புக்கு நம்மில் பதில் கொடுக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? பள்ளிவாசலை நிரப்புபவர்களாக நாம் இருக்கிறோமா? 5 நேரம் பள்ளிவாசலுக்கு வருகை தரக்கூடியவர்களாக அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறான், என்னை அழைத்து விட்டான், வெற்றியை நோக்கி அழைக்கிறான், விரைந்து கூப்பிடுகிறான். அவனுடைய அழைப்புக்கு நான் பதில் கொடுக்க வேண்டும் என்று பள்ளியை நோக்கி வரக்கூடியவர்களாக, அவனுடைய அழைப்பை செவியேற்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா? ஆனால் நாம் எதிர்பார்க்கிறோம், ஆசைப்படுகிறோம், அல்லாஹ் நமக்கு வெற்றியை தந்துவிட வேண்டும், நம்முடைய அழைப்பை, நம்முடைய துஆவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக விரும்புகிறோம். ஆனால் அல்லாஹ்வினுடைய அந்த அழைப்புக்கு, அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு செவிசாய்ப்பதற்கு நாம் தயாராக இல்லை. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வைதா சாலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப், நபியே, உம்மிடம் என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் அதற்கு நீங்கள் கூறுங்கள், நிச்சயமாக நான் உங்களுக்கு மிக சமீபமாக இருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆனி, எவரும் என்னை அழைத்தால் அந்த அழைப்பாளரின் அழைப்புக்கு நான் விடையளிப்பேன், பதிலளிப்பேன் என்பதாக குர்ஆனினுடைய 2வது அத்தியாயம் 186வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். கண்டிப்பாக அழைப்பவர்களின் அழைப்புக்கு, துஆ கேட்பவர்களின் துஆவுக்கு பதில் தருவேன். ஆனால் நிபந்தனை என்ன? ஆனால் கண்டிஷன் என்ன? அவர்கள் முதலாவதாக எனக்கு பதிலளிக்கட்டும், என் மீதுள்ள அந்த ஈமானை அவர்கள் சரி செய்யட்டும், உண்மையான முஃமின்களாக, முஸ்லிம்களாக அவர்கள் வாழட்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். உஹதினுடைய யுத்த களத்தில் அந்த சஹாபாக்களுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். பத்ரினுடைய யுத்த களத்தில் வெற்றியை கொடுத்த அல்லாஹ் உஹதினுடைய யுத்த களத்தில் எப்படிப்பட்ட தோல்வியை கொடுத்தான்? அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காயப்படுத்தப்பட்டார்கள், அவருடைய பற்கள் ஷஹீதாக்கப்பட்டது, அவருடைய தலை காயப்படுத்தப்பட்டது, ரத்தம் சொட்ட சொட்ட நின்றார்கள், நபி வஃபாத்தாகிவிட்டார்கள் என்கிற வதந்தி பரப்பப்பட்டது, பல சஹாபாக்கள் காயப்பட்டார்கள், ஷஹீதானார்கள். மிகப்பெரிய தோல்வியை உஹதினுடைய யுத்த களத்தில் அவர்கள் சந்தித்தார்கள். அல்லாஹ் கேட்கிறான், பத்ரிலே உங்களுக்கு உதவிய அல்லாஹ் உஹதிலே ஏன் கைவிட்டான்? பத்ருக்கு உங்களுக்கு உதவுவதற்காக வானவர்களை, மலக்குகளை இறக்கிய அந்த அல்லாஹ் உஹதிலே ஏன் வானவர்களை நிறுத்திவிட்டான்? 1000 குஃபார்களுக்கு முன்னால் 300 முஸ்லிம்களுக்கு உதவிய அல்லாஹ் 3000 குஃபார்களுக்கு முன்னால் 700 முஸ்லிம்களுக்கு ஏன் உதவவில்லை? ஏன் அல்லாஹ் தன்னுடைய உதவியை நிறுத்தி கொண்டான்? அல்லாஹ் சொல்கிறான், அதற்குரிய காரணம் என்ன தெரியுமா?
ஹுவ மின் ஐந்தி அன்ஃபுசிக்கும். அதற்கு என்ன காரணம் என்றால் அந்த தோல்விக்கு நீங்கள்தான் காரணம் என்பதாக சொல்கிறான். உங்களுடைய செயல்கள் தான் காரணம் என்பதாக சொல்கிறான். அல்லாஹ் எல்லா பொருட்களின் மீது சர்வ வல்லமை உடையவராக இருக்கிறான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு கட்டளையை மீறி உலக ஆதாயத்தை தேடி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிற்க சொன்ன அந்த இடத்தை விட்டு அந்த சஹாபாக்கள் நகர்ந்தார்கள். நிற்க சொன்ன அந்த கட்டளையை மீறினார்கள். ரசூலினுடைய ஒரு வார்த்தைக்கு கட்டுப்படாததின் காரணத்தினால், ரசூலினுடைய ஒரு வார்த்தையை மீறியதின் காரணத்தினால் அந்த உஹதினுடைய யுத்தக்களத்தில் மிகப்பெரிய தோல்வியை, சோதனையை உங்களுக்கு நாம் கொடுத்தோம். பத்ரிலே உதவிய நான் உஹதிலே உங்களுக்கு உதவியை நிறுத்தி கொண்டேன் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான் என்று சொன்னால், அதற்கு காரணமாக என்ன சொல்கிறான்? உங்களுடைய செயல்பாடுகள் தான் காரணம் என்பதாக சுட்டி காட்டுகிறான். என்றால் நாம் உண்மை முஸ்லிம்களாக இருந்தால் அல்லாஹ்வினுடைய உதவி நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் தஆலா நாம் கேட்கிற அந்த துஆவை, பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வான் என்பதை ஆழமாக நம்முடைய மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்வதை கேளுங்கள். இன்னா லனன்சுரு ருசுலனா வல்லதீன ஆமனூ ஃபில் ஹயாத்தித் துன்யா வ யௌம யகூமுல் அஷ்ஹாத். நிச்சயமாக நாம் நம் தூதர்களுக்கும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் இந்த உலக வாழ்க்கையிலும் உதவி செய்வோம், இவர்களுக்காக சாட்சிகள் வந்து கூறும் மறுமை நாளிலும் உதவி செய்வோம் என்பதாக குர்ஆனினுடைய 40வது அத்தியாயம் 51வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். தனது தூதருக்கு உதவாமல் அல்லாஹ் எப்படி இருப்பான்? அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய தூதருக்கு உதவி செய்வான். அசத்தியத்தை பலவீனப்படுத்தாமல், அசத்தியத்தை, அசத்தியவாதிகளை தோற்கடிக்காமல் அல்லாஹ் தஆலா எப்படி இருப்பான்? நிச்சயமாக அநியாயம் செய்யக்கூடியவர்களை, அசத்தியவாதிகளை அல்லாஹ் தஆலா அழித்தே தீருவான். அதற்காக வேண்டிதானே தூதர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அனுப்பினான். அந்த தூதர்களுக்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறான், தூதர்களுக்கு அடுத்து நாம் யாருக்கு உதவி செய்வோம் என்று சொன்னால் ஈமான் உடையவர்களுக்கு நாம் உதவி செய்வோம் என்பதாக சொல்கிறான். இம்மை வாழ்க்கையிலும் நாம் உதவுவோம், மறுமையிலே அந்த சாட்சிகள் எழுந்திருக்கக்கூடிய அந்த ஆகிரத்துடைய நாளிலும் நாம் அவர்களுக்கு உதவி செய்வோம் என்பதாக சொல்கிறான். ஆனால் அதற்குரிய நிபந்தனை என்ன? நாம் உண்மை முஸ்லிம்களாக வாழ வேண்டும். முஸ்லிம்கள் என்றால் யார்? நாம் இஸ்லாமிய பெயர்களை வைத்திருக்கிறோம். அப்துல்லா என்று, அப்துல் ரஹ்மான் என்று, முஹம்மது என்று நாம் பெயர் வைத்திருக்கிறோம். அப்படி பெயர் வைத்துக் கொண்டதினால் நாம் முஸ்லிம்கள் என்பதாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அரசாங்கத்தினுடைய தப்தர்களிலே முஸ்லிம் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது, எனவே நாம் முஸ்லிம்கள் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் பெயரளவில் இருப்பதினால், அரசாங்கத்தினுடைய தப்தரில் முஸ்லிம் என்று எழுதப்பட்டிருப்பதினால் நாம் முஸ்லிம்களாக ஆகிவிட முடியாது, மூமின்களாக ஆகிவிட முடியாது. மூமின் என்றால் யார்? இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான், அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்களிலே நடுக்கம் இருக்கும், பயம் ஏற்படும் என்பதாக சொல்கிறான். மூமின்கள் என்பதாக சொல்கிறோமே, முஸ்லிம்கள் என்பதாக நம்மை நாம் சொல்லிக் கொள்கிறோமே. அல்லாஹ் என்கிற அந்த வார்த்தையை கேட்கிற போது எங்கே நமக்கு அந்த நடுக்கமும் பயமும் ஏற்படுகிறது? அல்லாஹ்வை குறித்து நினைவு கூறப்பட்டால் உள்ளங்கள் நடுநடுங்கும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எங்கே அல்லாஹ் என்கிற அந்த வார்த்தையை கேட்டு நம்முடைய உள்ளங்கள் நடுங்குகிறது? வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்து ஸாதத்துஹும் ஈமானா. அல்லாஹ்வுடைய வசனங்கள் நமக்கு முன்னால் ஓதப்படுகிறது இல்லையா? அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதப்பட்டால் அவர்களுடைய இறை நம்பிக்கையை அந்த வசனங்கள் அதிகரிக்கும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எத்தனையோ குர்ஆனினுடைய வசனங்கள் நமக்கு முன்னால் ஓதப்படுகிறது. எங்கே நம்மிடத்திலே ஈமான், இறை நம்பிக்கை அதிகரித்திருக்கிறது? வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன். தங்களது ரப்பின் மீது அவர்கள் நம்பிக்கை வைத்து இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறான். எந்த அளவுக்கு நாம் தவக்கல் உடையவர்களாக அல்லாஹ் நம்முடைய துஆவை அங்கீகரிப்பான், அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். அல்லாஹ்வையே முழுமையாக சார்ந்து எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இருந்தார்களோ, எப்படி தவக்கல் உடையவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்களோ, அதே போன்றுதான் நாங்களும் இருக்கிறோம் என்று உறுதியாக எங்கே நம்மால் சொல்ல முடிகிறது?
இந்த அளவுக்கு நம்மிடத்திலே அந்த தவக்கல் பாதுகாப்பை அல்லாஹ்விடத்தில் தேடியவர்களாக நாம் இருக்கிறோம். அல்லதீன யுகீமூன ஸலாத்த வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்துவார்கள், நாம் அவர்களுக்கு கொடுத்ததிலிருந்து தர்மம் கொடுப்பார்கள், இவர்கள்தான் உண்மையான முஃமின்கள் என்பதாக குர்ஆனினுடைய 8வது அத்தியாயம் 2வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். தர்மம் கொடுக்க வேண்டும், தொழுகையாளியாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வின் மீது தவக்கல் நம்பிக்கை வைத்தவர்களாக இருக்க வேண்டும். இப்படி இருப்பவர்கள் தான் அந்த அல்லாஹ் என்கிற அந்த பெயரை உச்சரிக்கப்பட்டாலே உள்ளங்கள் நடுநடுங்க வேண்டும். அல்லாஹ்வினுடைய வசனங்கள் ஓதப்பட்டால் அப்படியே ஈமான் நமக்கு அதிகரிக்க வேண்டும். இவர்கள்தான் உண்மையான முஃமின்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா பட்டியலிடுகின்றாரே. இதில் எந்த அளவுக்கு நாம் உண்மையான முஃமின்களாக முஸ்லிம்களாக இருக்கிறோம், எந்த அளவுக்கு இந்த தன்மைகள் நம்மிடத்திலே இருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் நமக்கு நாமே கேட்டுக்கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னைக்கு உண்மையான முஃமின்களாக முஸ்லிம்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இன்றைய கால சூழ்நிலை எப்படி சென்று கொண்டிருக்கிறது? யாரை எந்த ரசூலை தலைவராக நேசராக எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அந்த எந்த ரசூலினுடைய வழியிலே நடக்க வேண்டுமோ அந்த ரசூலின் வழியில் நடக்காமல் அந்த ரசூலை கொஞ்சம் பின்தள்ளி வைத்துவிட்டு அந்த அல்லாஹ்வையும் ரசூலையும் மறந்து யார் யாரை எல்லாமோ தலைவராக எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய சமுதாயத்தினுடைய மக்களை நாம் பார்க்கிறோம். எந்த ரசூலிற்கு பின்பற்றி அவர்களுக்கு பின்னால் செல்ல வேண்டுமோ அதற்கு பதிலாக அரசியல் தலைவர்களுக்கு பின்னால், நடிகர்களுக்கு பின்னால் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டு சென்று கொண்டிருக்கக்கூடிய சமுதாயத்தினுடைய ஆண் பெண்களுடைய நிலையை பார்க்கிறோம். இதுல இளைஞர்கள், இளைய வட்டாரங்கள் அவர்கள்தான் இப்படி இருக்கிறார்கள் என்று பேசிக் கொண்டிருந்த அந்த நிலை கொஞ்சம் மாற்றமடைந்து வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவர்களிலிருந்து, நம்முடைய பெற்றவர்களிலிருந்து, எல்லோரும் உபதேசம் செய்யக்கூடிய மக்களிலிருந்து அநேகமான மக்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள். நடிகர்களுக்கு பின்னால் போகக்கூடியவர்களாக, அவருடைய ரசிகர்களாக, அந்த தலைவரை தேடி செல்லக்கூடியவர்களாக, என்னுடைய வாழ்நாளின் லட்சியமே இதுதான், அவரை ஒரு தடவையாவது என்னுடைய கண்ணால் கண்டுவிட மாட்டேனா, நான் பார்த்துவிட மாட்டேனா என்று ஆசைப்பட்டேன் என்பதாக பேட்டி கொடுக்கக்கூடிய அளவுக்கு என்னுடைய கணவனை விட எனக்கு அந்த நடிகரைத்தான் மிகவும் பிடிக்கும் என்பதாக சொல்லப்படக்கூடிய அளவுக்கு என்னுடைய வாழ்நாளின் லட்சியமே அவருக்கு பக்கத்துல நின்று ஒரு செல்ஃபி எடுக்க வேண்டும், அவ்வளவுதான் என்னுடைய இந்த பிறவியின் லட்சியமே முடிந்து விட்டது, அந்த கணமே என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை என்று பேசக்கூடிய அளவுக்கு உச்சகட்டமாக சொல்ல வேண்டுமானால் என் மகனை நீங்க பாத்தீங்கன்னா அந்த நடிகரை போலவே இருப்பான், காரணம் அவரை நினைத்துதான் என்னுடைய மகனை நான் பெற்றெடுத்தேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு யார் யாருக்கு பின்னாலேயோ இன்றைக்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த நடிகர்களை பார்ப்பதற்காக வேண்டி அதிகமான கூட்டங்கள் கூடி, உங்களுக்கெல்லாம் செய்திகள் தெளிவாக விவரமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் அறிந்திருக்க கூடும். ஒரு 41 பேரு இந்த கரூரில் நடந்த அந்த கூட்டத்தில் மரணித்திருக்கிறார்கள், பலியாகி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு நாம் இந்த மாதிரியான செய்திகளை பேசுகிற போது இளைஞர்கள், வாலிப பிள்ளைகள் திருந்த வேண்டும் என்றெல்லாம் நாம் பேசுகிறோம் இல்லையா? ஆனால் அதையும் தாண்டி ஓட்டினுடைய அந்த வயதே வராத சிறுவர்கள் முதல் கர்ப்பிணி பெண்கள் வரைக்கும் சின்ன குழந்தைகள் அது என்ன பாவம் செய்தது? அப்படிப்பட்ட அந்த குழந்தைகள் உட்பட இப்படி 41 பேரு வீட்டினுடைய தாய்மார்களாக, குடும்பஸ்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவங்களுக்கு போன் பண்ணி கூட்டம் அதிகமா இருக்குமா, நீ பிள்ளைய கையில வச்சிருக்கிற, வீட்டுக்கு வந்துருன்னு கணவன் அழைத்தாலும் கூட உனக்குதான் சாப்பாடு போட்டு வச்சிருக்கிறேன், அதை சாப்பிட்டுட்டு பேசாம இரு, என்னால இப்பெல்லாம் வர முடியாது என்று சொன்ன அந்த பெண், அந்த குழந்தை உட்பட அவர்கள் வஃபாத்தாகி மரணித்து இருக்கிறார்கள், பலியாகி இருக்கிறார்கள் என்கிற போது யாரையும் இங்கே குற்றம் சொல்வது என்னுடைய நோக்கம் அல்ல. ஆனால் இப்படி நடிகர்களுக்கு பின்னாலும் அரசியல் தலைவர்களுக்கு பின்னாலும் யாரை தலைவராக எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அப்படி இல்லாமல் யாரோ ஒருத்தரை பார்த்து ரசிப்பதோடு நிறுத்தி கொள்ளாமல், பொழுதுபோக்குக்காக அவர் நடிக்கிறார் என்று சொன்னால் அதை பார்த்து அதோடு நிறுத்தி கொள்ளாமல் தங்களுடைய வாழ்க்கையோடு அதை ஒன்றிணைக்க வைத்து அவர்களை பார்ப்பதுதான் எங்களுடைய லட்சியம் என்பதாக சொல்லி இன்றைக்கு தங்களுடைய வாழ்க்கையே தொலைத்து நிற்கிறார்களே, அந்த உயிர்களை, அந்த பிஞ்சு உள்ளங்களை, அந்த குழந்தைகளை மீண்டும் நம்மால் கொண்டு வந்து விட முடியுமா?
அந்த இழப்பை அதை ஈடுகட்டுவதற்கு அந்த நடிகரால் அந்த தலைவர்களால் முடியுமா? யாரால் முடியும்? போனது போனதுதான். அருமையானவர்களே, நாம் யாரை இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் யாரை தலைவராக எடுத்துக்கொள்ள வேண்டும்? நம்மிடத்தில் என்ன தன்மை வந்துவிட வேண்டும்? முழுமையான முஸ்லிம்களாக மோமீன்களாக நாம் வாழ வேண்டும். அப்படி உண்மையான பெயரளவில் இருக்கிற முஸ்லிம்களாக இல்லாமல் பர்தா போட்டுட்டா போதும், ஷால் தலையில ஷால் போட்டுட்டா போதும் முஸ்லிம்கள் என்பதாக இன்றைக்கு உலகம் எண்ணிக்கொண்டிருக்கிறது. அவர்கள் உண்மையான மோமீன்கள், முஸ்லிம்கள் அல்ல. உண்மையான முஃமின்கள் முஸ்லிம்கள் என்றால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் நேசிக்கிறேன், அவர்களுடைய வழியில் நான் நடக்கிறேன், அவர்களை நான் பின்பற்றுகிறேன் என்பதாக சொல்லி அவர்களை தலைவராக ஏற்று நடக்கக்கூடியவர்கள் தான் உண்மையான முஃமின்களாக முஸ்லிம்களாக இருக்க முடியுமே தவிர அதற்கு மாற்றாக செல்பவர்கள் உண்மையான முஃமின்களாக முஸ்லிம்களாக இருக்க முடியாது. அப்படி நாம் உண்மையான முஸ்லிம்களாக இல்லாமல் இருந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் நம்முடைய சோதனைகளுக்காக சிக்கல்கள் நீங்க வேண்டும் என்பதற்காக நாம் துஆ செய்தால், பிரார்த்தனை செய்தால் எப்படி அல்லாஹ் தஆலா நம்முடைய துஆவை பிரார்த்தனையை அங்கீகரிப்பான், ஏற்றுக்கொள்வான்? இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய கேள்வி என்னவென்றால், அல்லாஹ் முஸ்லிம்களுக்கும் முஃமின்களுக்கும் வெற்றியை, நிம்மதியான வாழ்க்கையை தருவதாக குர்ஆனில் பல இடங்களில் வாக்களித்திருக்கிறான். ஆனால் இன்று காசா முஸ்லிம்கள் தொடர்படியாக இழப்புகளை மட்டுமே சந்தித்து வருகிறார்கள். ஆனால் இஸ்ரேல் காசா மக்களுக்கு எதிராக தொடர்படியாக தாக்குதலை நடத்தி அமோக வெற்றியை பெறுகின்ற காட்சிகளை மட்டுமே நாம் இன்றைக்கு கண்டுகொண்டிருக்கிறோம். ஏன் வெற்றி அவர்களின் வசமானது? ஏன் இறை உதவி முஸ்லிம்களுக்கு தாமதமாகிறது? ஏன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகெங்கும் ஆளும் முஸ்லிம்கள் கையேந்துகிற அந்த கரங்களை அவர்கள் செய்கிற அந்த துஆவை ஏற்றுக்கொள்ளாமல், அவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறான்? அல்லாஹ் எந்த அடியாருக்கும் அநீதி இழைப்பதில்லை. இது அல்லாஹ் தன் மீது ஆணையிட்டு விதியாக்கி இருக்கிறான் எனும் போது காசா முஸ்லிம் சமூகம் ஏன் தொடர்ந்து வீழ்ச்சியை சந்தித்து வருகிறது என்கிற கேள்வி இன்றைக்கு எழுந்து கொண்டிருக்கிறது. இந்த கேள்வி இன்று முஸ்லிம் சமூக முற்றத்தை தாண்டி பொதுவெளியிலும் கூட அதிகமாக பேசப்படுகிற ஒரு கேள்வியாக அமைந்திருக்கிறது. அருமையானவர்களே, நாம் உண்மை முஸ்லிம்களாக வாழ்ந்து இறைவனிடத்தில் நமக்காக, இஸ்லாமியர்களுக்காக, காசா மக்களுக்காக துஆ செய்வோம் என்றால் அந்த துஆவை நிச்சயம் அல்லாஹ் அங்கீகரிப்பான், அந்த காசா மக்களுக்கு வெற்றியை கொடுப்பான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, இஸ்லாம் என்று சொன்னாலே அத்தீனு நசீஹா, பிறர் நலம் நாடுவது என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பிறர் நலனில் அக்கறை கொள்வதோடு நின்று விடாமல் அவர்களுக்காக துஆ செய்வது, பிரார்த்தனை செய்வது என்பது இருக்கிறது. இது இஸ்லாமிய மார்க்கம் மட்டுமே கற்றுத்தருகிற ஒரு மிகப்பெரிய பண்பாடாக அமைந்திருக்கிறது. அன்றாடம் கடைபிடிக்கத்தக்கவையாக இஸ்லாம் நமக்கு கற்று தந்திருக்கிறது. நமக்காக நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வதை போல பிறருக்காகவும் துஆ செய்ய வேண்டும் என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்று தந்தார்கள். நாம் பிறருக்காக துஆ செய்தால் நமக்காக அந்த வானவர்கள் துஆ செய்வார்கள் என்கிற செய்தியையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். எந்த அளவுக்கு பிறர் நலன் நாட வேண்டும், பிறருக்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும் என்பதை நபி கற்றுத்தந்தார்கள் என்று சொன்னால், ஒரு முஸ்லிம் நமக்கு முன்னால் தும்முகிறார், அல்ஹம்துலில்லாஹ் என்பதாக சொல்கிறார். பக்கத்தில் இருக்கக்கூடியவர் உடனே என்ன சொல்ல வேண்டும்? அல்ஹம்துலில்லாஹ் என்பதாக சொன்னால் யர்ஹமுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத் செய்வானாக துஆ செய்ய சொன்னார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பிறர் முஸ்லிம் நமக்கு அவர் உதவி செய்கிறார், உடனேயே கைமாறாக துஆ செய்ய சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜஸாக்கல்லாஹு கைரன் கஸீரா, துஆ செய்து விடுங்கள். பிற முஸ்லிமினுடைய உங்களுக்காக மட்டுமல்ல, பிற முஸ்லிம்களுக்காகவும் பாவ மன்னிப்பை கேளுங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரப்பனா இக்ஃபிர் லி வலிவாலிதைய வலில்முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப், இறைவா என்னையும் என்னுடைய பெற்றோர்களையும் முஃமின்களையும் கேள்வி எனக்கு கேட்கும் மறுமை நாளில் மன்னிப்பாயாக என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கேட்ட அந்த துஆவை அல்லாஹ் தஆலா குர்ஆனினுடைய 14வது அத்தியாயம் 41வது வசனத்தில் பதிவு செய்திருக்கிறார். ஒருவருக்கு நிக்காஹ் முடிகிறது, புது மன வாழ்க்கையில் அவர் காலடி எடுத்து வைக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்யுங்கள் என்பதாக சொன்னார்கள். பாரக்கல்லாஹு லக்குமா வ பாரக அலைக்குமா வ ஜமா பைனக்குமா ஃபீ கைர், துஆ செய்யுங்கள்,
ஒருவர் மரணித்து விட்டார், அவருக்காக வேண்டி துஆ செய்யுங்கள். அல்லாஹ் மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஅஃபு அன்ஹு வஆஃபியா, துஆ செய்யுங்கள் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒருவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், அந்த முஸ்லிமை நீங்கள் சந்திக்க சென்றிருக்கிறீர்கள், லா பஅஸ தஹூரு இன்ஷா அல்லாஹ், நீங்க கவலைப்படாதீங்க, அல்லாஹ் தஆலா உங்களுடைய நோயை சீக்கிரமாகவே குணமாக்கி விடுவார் இன்ஷா அல்லாஹ் என்று அவருக்காக துஆ செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்தார்கள். இப்படி எல்லா நிலைகளிலும் பிறருக்காக துஆ செய்வது, பிறருடைய நலனை நாடுவது, இதுதான் இஸ்லாம் முஸ்லிம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான முஃமினுக்கான முஸ்லிமுக்கான அடையாளமாக கற்றுத் தந்திருக்கிறார்கள். இன்னல் பட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், சிரமங்களை அனுபவிக்கக்கூடியவர்கள், அது யாராக இருந்தாலும் அவர்களுடைய அந்த துன்பம் இன்னல்கள் நீங்க வேண்டும் என்பதற்காக துஆ செய்ய வேண்டும் என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்தார்கள். ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி அந்த ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய எஜமானியும் அந்த குறைஷி தலைவர்களும் ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அடிமையாக இருந்த அவர்களை எவ்வளவோ சிரமங்களுக்கு உட்படுத்தினார்கள். தீ கங்குகளிலே படுக்க வைத்து அவர்களை சித்திரவதை செய்தார்கள். அவர்களுடைய உடலில் இருந்து வழியக்கூடிய அந்த மஞ்சள் நீர் அந்த தீக்கங்குகளை அணைத்து விடும் என்பதாக வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறது. ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு தடவை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள். ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு பல தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில், யா ரசூலல்லாஹ், என்னை கஷ்டப்படுத்துகிறார்கள், கொடுமைப்படுத்துகிறார்கள், எனக்காக துஆ செய்யுங்கள் என்பதாக சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் பொறுமையாக இருங்கள் என்று சொன்னேன். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தலையை அப்படியே தன்னுடைய பொற்கரங்களால் தடவி கொடுத்து விட்டு செல்கிறார்கள். அந்த ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தலையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடவி கொடுத்து விட்டு சொல்லுகிற அந்த நிலையை அந்த எஜமானி பார்த்து விடுகிறார். ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய எஜமானி உம்மு அன்மார் என்கிற அந்த பெண்மணி பார்த்து விடுகிறார். இப்பொழுது ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொல்லை கொடுக்க வேண்டும், துன்புறுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு கம்பி அப்படியே பழுக்க காய்ச்சி அந்த கம்பியை சூடு பண்ணி அந்த ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலையில் வைத்து தேய்த்து இழுக்கிறார் அந்த பெண்மணி. அதை அப்படியே ஒரு வளமையாகவே ஆக்கி கொண்டார். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிந்த போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக வேண்டி அந்த நேரத்தில் துஆ செய்தார்கள். அல்லாஹு முன்சுர் ஹப்பாபா, அல்லாஹு முன்சுர் ஹப்பாபா, யா அல்லாஹ் ஹப்பாபுக்கு நீ உதவி செய் ரஹ்மானே என்பதாக துஆ செய்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த துஆவை அல்லாஹ் தஆலா அங்கீகரித்தான். அந்த உம்மு அன்மார் என்கிற அந்த பெண்ணுக்கு உடனேயே தலைவலி வந்தது, தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு உள்ள தலைவலி வந்தது. அந்த நேரத்தில் மருத்துவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய தலைவலி நீங்க வேண்டுமானால் சூடான கம்பி, பழுக்க காய்ச்சப்பட்ட கம்பியை உன்னுடைய தலையில் வைத்து சூடு கொடுக்க வேண்டும், அப்பொழுதுதான் அந்த தலைவலி நீங்கும் என்பதாக மருத்துவ உலகம் சொன்னது. உடனே அதே போல அந்த பெண்மணி செய்தார். இங்கே ஹப்பாபுக்கு பழுத்த காய்ச்சப்பட்ட அந்த கம்பியை கொண்டு அந்த உம்மு அன்மார் அங்கே சூடு போட்டார். அதற்கு தண்டனையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் முன்சுர் ஹப்பாபா, ஹப்பாபுக்கு யா அல்லாஹ் நீ உதவி செய் என்பதாக துஆ செய்தார்கள். அந்த துஆவின் பலனாக ஒரு தலைவலியை அல்லாஹ் தஆலா கொடுத்தான், தாங்கிக் கொள்ளவே முடியாத தலைவலியை கொடுத்தான். இந்த நேரத்தில் அந்த தலைவலி நீங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தலையில் அவளாகவே ஒரு சூடு பழுக்க காய்ச்சப்பட்ட கம்பியை கொண்டு தன்னுடைய தலையிலே சூடு வைத்து அதன் மூலமாக அவள் செத்து போனாள் என்பது வரலாறு. அநியாயக்காரர்கள் யாரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சும்மா விட்டு விட மாட்டான். நாம் உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்தால் நமக்கும் அல்லாஹு தஆலா உதவி செய்வான், நம்முடைய துஆவையும் அல்லாஹு தஆலா அங்கீகரித்துக் கொள்வான். அருமையானவர்களே, முஸ்லிம்கள் என்ற ஒரே காரணத்திற்காக காசா மக்களை கொன்று குவித்திட வெளியேற்றிட துடிக்கும் சியோனிச விரோதிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவன் என்ன செய்வான் தெரியுமா? அநியாயக்காரர்களை அல்லாஹ் கண்டுகொள்ளாமல் இருப்பதில்லை. அல்லாஹ் சொன்னான், வலா தஹஸபன்ன அல்லாஹ் காஃபிலன் அம்மா யாமலுல் ஸாலிமூன இன்னமா யுஅখিরுஹும் லியௌமி தஷஹஸு ஃபீஹில் அப்சார். இந்த அக்கிரமக்காரர்களின் செயல்களை அல்லாஹ் கவனிக்காமல் இருக்கிறான் என்று நீங்கள் கருத வேண்டாம். அவர்களை அவன் விட்டு வைத்திருப்பது ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான். அவர்களுக்கென்று ஒரு தவணை இருக்கிறது என்பதாக குர்ஆனினுடைய 14வது அத்தியாயம் 42வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான்.
அநியாயக்காரர்களின் முடிவு கொஞ்சம் அது தாமதப்படுத்தப்படுவதில்லை. மேலும் கொடுமை புரிகிறவர்கள் அவர்கள் எந்த கதியை அடையப் போகிறார்கள் என்பதை அதிவிரைவில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்பதாக அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்பதாக குர்ஆனுடைய 26வது அத்தியாயம் 227வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்ரேல் என்ன எந்த கொம்பனாக இருந்தாலும் அத்துமீறினால் அழிவு நிச்சயம் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. பெருமையடித்துக் கொண்டிருந்த ஆது சமூக கூட்டத்தார்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு குர்ஆனில் உதாரணமாக ஆக்கி வைத்திருந்தான். பெருமையடித்து தெரிந்த அந்த ஆது கூட்டத்தார்கள் எப்படி அழிந்தார்களோ அதே போல இந்த உலகத்தில் யார் யாரெல்லாம் வரம்பு மீறி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, அநியாயமும் அட்டூழியங்களும் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அழிவு நிச்சயம் என்பதை குர்ஆன் மூலமாக நமக்கு பாடமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படிப்பித்து தருகிறான். அருமையானவர்களே, நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு நாம பார்க்கும்போது, உண்மையான முஸ்லிம்களாக நாம் வாழ வேண்டும். எந்த நபியை தலைவராக ஏற்று நடக்க வேண்டுமோ அந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழியை பின்பற்றி முழுமையாக அவருடைய வாழ்க்கையின்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். எந்த அரசியல்வாதிகளும் நடிகர்களும் நமக்கான முன்மாதிரி இல்லை என்பதை நாமும் அறிந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு, சமுதாய மக்களுக்கு படிப்பித்துக் கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. நாம் உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து இறைவனிடத்திலே துஆ செய்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய துஆவை அங்கீகரிப்பான். குறிப்பாக நாம் இப்போது செய்ய வேண்டியது காசா மக்களுக்காக அதிகமாக நாம் துஆ செய்ய வேண்டும். அதற்கு நாம் அதிகம் கடமைப்பட்டிருக்கிறோம். துஆ செய்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானே. அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹ் நம்மை அங்கீகரித்துக் கொள்வாராக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா ரஹ்மானே, எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே.